சிலருக்கு வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, நம்ம பாவக்காய் கொடி எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அறுவடை பண்ணி ஒரு 3 நாள் தாங்க ஆகுது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கொசுவோடு கொஞ்சம் பெரிய ஒரு பூச்சி மாதிரி அது இப்படி உட்காந்து இது மாதிரி எல்லாமே மஞ்சள் ஆக்கிட்டு ஒரு இடத்துல ஓட்டையும் போட்டுட்டு போயிடுச்சுங்க. எல்லா பாவக்காயுமே அப்படியே இருக்குது. நான் அந்த பூச்சி அடிக்க பார்க்குறேன், ஒன்றுமே அது கிடைக்க மாட்டேங்குது. மற்றபடி செடி எல்லாமே நல்லா தான் இருக்குங்க. அந்த கொசு மாதிரி இருக்கு இல்லைங்களா, நம்மளை எப்படி கொசு கடிக்குது அதே மாதிரி தாங்க அந்த மூக்கை வச்சு அப்படியே ஓட்டை போடுதுங்க. நான் நல்லாவே ஜூம் பண்ணி பார்த்தேன். அதை எவ்வளோ தான் அடிக்க முயற்சி பண்ணி என்னால் அடிக்க முடியலைங்க. ஒரு காயை கூட விடலைங்க, ஒரு பிஞ்சை கூட விடலை. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஓட்டை போட்ட இடம் மட்டும் நல்லா கருப்பாயிடுச்சுங்க. அதனால் அதை ஃபுல்லுத்தையுமே நான் எடுத்துட்டேன். அதை மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு நம்ம சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. நல்லா இருக்குங்க காய், அதனால் கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் இது குடமிளகாங்க. அது செடி வருமா வராதான்னு பார்த்தேன். இப்போ நல்லா பூவெடுத்து காயும் எடுக்க ஆரம்பிச்சிச்சுங்க. நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. அப்புறம் நம்ம அதலக்காய் தான். இதோடு நம்ம 3வது அறுவடை பண்ணுறோங்க. 10 காய் 12 காய் அப்படி வந்தாலும் இதோட 3வது அறுவடை. காய் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நிறைய பிஞ்சுக்களும் இருக்குங்க. பிஞ்சு வைக்கும்போதே நல்லா டார்க் க்ரீனாக தாங்க வைக்குது. அதனால் நம்ம ஓரளவுக்கு சைஸை பார்த்து மட்டும் பறிச்சுக்கணுங்க. கொஞ்சம் பருமனாக இருக்கிற காயை மட்டும் பார்த்து பறிச்சுக்கலாங்க. இதை மட்டும் தனியாக பொரியலும் பண்ண முடியாது, பாவக்காவையும் தனியாக பொரியல் பண்ண முடியாது. இது ரெண்டுத்தையுமே சேர்த்து, பாவக்காய் கொஞ்சம் தான் இருக்குது நமக்கு, அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் தான் இருக்குது. இது ரெண்டுத்தையுமே சேர்த்து தாங்க பொரியல் பண்ணேன். அட்டகாசமாக இருந்ததுங்க. உண்மையாகவே நல்லா இருந்தது. கொஞ்சமாக தான் இருந்தது, ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க. இது ரொம்ப கசப்பு தெரியலங்க எனக்கு. பாவக்காவது லைட்டாக கசக்குது, ஏன்னா வெள்ளை பாவக்காய் ரொம்ப கசக்கலை. ஆனால் இது அந்தளவுக்கு கசக்கலைங்க. நிறைய இருந்து செஞ்சோம்னா, இதை மட்டும் தனியாக செஞ்சோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்குங்க. அடுத்த முறை வாங்கும்போது ஒரு 3 கிழங்காவது வாங்கி வச்சிட்டோம்னு வைங்களேன். இந்த கொடி பாருங்களேன், மேலே ஒன்று போகுது, சைடில் இந்த பக்கம் கிழங்கு மட்டும் நல்லா நம்ம பார்த்து வச்சிட்டோம்னு வைங்களேன், கொடி ஏகப்பட்டது போயிடுது. அடுத்த வாட்டி வாங்கும்போது ஒரு 3 கிழங்காவது வாங்கி வைக்கணுங்க. நீங்களும் இதை வச்சு பாருங்கள், உண்மையாகவே டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இதை நம்ம கட் பண்ணலாம் வேண்டாம், அப்படியே பாவக்காவோடு சேர்த்து அப்படியே பொரியல் பண்ணிக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, பறிச்சாச்சு. பிஞ்செல்லாம் விட்டுட்டு பறித்து எடுத்தாச்சுங்க. இது இன்னும் 2 நாள், ஒரு 10 பிஞ்சாவது நல்லா பெருசாக ஆகிடுங்க. அடுத்து இன்னும் 2 நாளில் பறிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு பாவக்காயை நம்மகிட்ட ஒரு பாவக்காய் கூட கிடையாது. இதை மட்டும் தனியாக செய்ய முடியாது. அதனால வேண்டி நம்ம பாவக்காய் கடையில் வாங்கி இதோட சேர்த்து செஞ்சுக்கலாங்க. பறித்து ஒரு 2 நாள் வரைக்கும் அது இருக்கும்னுவாங்கங்க. அதுக்கப்புறம் அது வெடிச்சிரும் அப்படின்வாங்க. அது டப்புன்னு இப்படி வெடித்து அது உள்ளே இருக்கிற விதை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் மாமியார் செஞ்சு கொடுத்துருக்காங்க. நான் 2 வாட்டி சாப்பிட்ருக்கேன். அங்கெல்லாம் நிறையவே கிடைக்குங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு செய்வாங்க. அருமையாக இருக்கும். பறித்து எடுத்தாச்சு. வாங்க, நம்ம மாடியில் என்ன இருக்குதுன்னு பார்த்து பறிச்சுப்போம். பச்சை மிளகாய் இருக்குது, அதையும் கொஞ்சம் பறிச்சுப்போம். இலையும் மிளகாயும் ஒரே மாதிரி இருக்குதுங்க. இலையா பச்சை மிளகாயான்னு தேடி தேடி எடுக்க வேண்டியதாக இருக்குதுங்க. ஆனால் இதில் மட்டும் நிறைய காய் கொடுத்துட்டே இருக்குங்க. வெள்ளிக்கணக்காம்புறங்க. இது கீழே வச்சுருக்கேன் தரையில். ஒரு கிளையை மட்டும் நான் மழை இதுலேயே ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக பதியம் போட்டேன். ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்காக கொடுக்க முடியல, அதை மேலே கொண்டு வச்சுட்டேன். வெயிலுக்கு அதுக்கும் நல்லா பூ எடுக்குதுங்க. அப்புறம் குடை மிளகாய், ஒரு சில காய் ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சு, அதை கொஞ்சம் பறித்து எடுத்தாச்சு. அப்புறம் கத்திரிக்காய் இருந்ததுங்க. பிஞ்சுகள் நிறைய இருக்குது. காய் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 3 காய்கிட்ட இருந்துச்சு. அதை மட்டும் பறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இன்றைக்கி அறுவடை கொஞ்சம் கம்மி தாங்க. அதை மட்டும் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது எப்படி நம்ம பொரியல் பண்ணலான்றதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாவக்காயும் அந்த அதலக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதலக்காய் கட் பண்ணல, பாவக்காய் அந்த பூச்சி இருந்ததெல்லாம் மட்டும், பூச்சி கிடையாதுங்க, அது ஒரு ஓட்டமாய் போட்டு அந்த கலர் மாறிடுச்சு. அதுக்காக அது வரைக்கும் கட் பண்ணி எடுத்தாச்சு. பூண்டு ஒரு 3 பல் நச்சு வச்சுருக்கேன். பேனில் ஆயில் விட்டுருக்கேங்க. ஆயில் சூடானதும் கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிட்டு அந்த சின்ன வெங்காயம் பூண்டையும் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் அதை வணக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் பாவக்காவையும் அதலக்காயும் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் வணக்கணுங்க. அதை எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வணங்கணும். அது கூடவே நம்ம கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பையும் போட்டு நல்லா வணக்கி விடுவாங்க. அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதங்குச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வணங்கட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வணக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல டேஸ்ட் இருக்குங்க. இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் மிளகாய் பொடி
வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி தாங்க, எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். தனியாக எல்லாம் சேர்த்து அதை போட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து மூடி வச்சுருவோங்க. தண்ணி தெளித்து மூடி வச்சிட்டோம்னா அந்த இதுலேயே வெந்துடும். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையும் கடைசியாக சேர்ப்பாங்க. அது கொஞ்சம் கசப்பு தெரியாதுன்றதுக்காக நான் எதுவுமே இந்த வாட்டி சேர்க்கலைங்க. இதை மட்டும் தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொஞ்சம் வணக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோங்க. சண்டே தாங்க நான்வெஜ் எதுவும் எடுக்கலை. இன்றைக்கி வந்து பாவக்காய் அதலக்காய் பொரியல், சொரக்காய் பொரியல். சொரக்காவும் இதே மாதிரி தான் வேக வச்சுட்டு தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம்லாம் போட்டு அது ஒரு பொரியல் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் முட்டை தொக்கு வச்சுருக்கேன். முட்டை தொக்கு பிடிக்காதவங்களுக்கு ஆம்லேட்டு, சாப்பாடு, அந்த கத்திரிக்காய் இருந்ததுன்னா கத்திரிக்காய் போட்டு, நம்ம வீட்டு கத்திரிக்காயை போட்டு சாம்பார் வச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அதலக்காய் கிடச்சா வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். நிறைய சத்துக்கள் இருக்குன்றாங்க. சத்தான உணவை சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். சண்டே ஸ்பெஷல் இதாங்க. வாங்க சாப்பிட போகிறோம், சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. தேங்க்யூ.